அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிதம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜோதிடத்தில் நவக்கிரகங்களில் ஒருவராக செயல்படுவதற்கு ஏற்ப பலன்களை தரக்கூடிய அப்படின்னு சொன்னால் சனி பகவான் அப்படின்னு சொல்லலாம். அவர் நீதிமானாக விளங்கக்கூடியவர். அவங்களுடைய கர்மாக்களுக்கு ஏற்றவாறு பலன்களை தரக்கூடியவர். அப்படிங்கிறதுனால அவருடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக ரொம்பவுமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. இப்போது நிகழவிருக்கும் சனி பெயர்ச்சிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா, இந்த 3 ராசிக்காரவங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றத்தோடு நல்ல லாபமும் கிடைக்க போகிறதுங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த 3 ராசிக்காரவங்க யார் அந்த 3 ராசிக்காரவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் சனி பகவான் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றின முழு தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த 3 ராசிக்காரங்களில் உங்களுடைய ராசியும் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவில் உங்களுக்கு மிக பயனுள்ள விதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரகங்களில் நீதிமானாக விளங்கக்கூடியவர் தங்களுடைய செயல்களுக்கு ஏற்ப நற்பலன்களையும் தீய பலன்களையும் தரக்கூடியவர் அப்படின்னு சொன்னாங்க சனி பகவான் அப்படின்னு சொல்லலாம். இந்த சனி பகவான் பாரபட்சம் பாராமல் ஒருவரோட கர்மத்திற்கு ஏற்ற பலன்களை தருவார். இப்படிப்பட்ட சனி பகவான் கிரகங்கள்லேயே மிகவும் மெதுவாக நகரக்கூடியவர். இவர் ஒரு ராசியை மாற்றுவதற்கு 2.5 ஆண்டு காலம் ஆகும். இதனால் சனி பகவான் ராசி மாற்றத்தை தாக்கம் ஒருவருக்கு வாழ்க்கையில் நீண்ட காலம் இருக்கும். தற்போது சனி பகவான் தனது திரிகோண ராசியான கும்ப ராசியில் பயணித்து வந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில் வருகிற மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு செல்ல போகிறார். மீன ராசியின் அதிபதி குரு பகவான். சனி பகவான் 30 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவானின் மீன ராசிக்கு செல்ல போகிறார். இந்த சனி பகவானுடைய ராசி மாற்றத்தினுடைய தாக்கம் மேசம் முதல் மீனம் வரைக்குமே அனைத்து ராசிகள்லையுமே வாழ்க்கையிலையுமே தெரியும். அதிலேயுமே குறிப்பாக இந்த சனி பெயர்ச்சி பிறகு சில ராசிக்காரவங்களுக்கு சனி பகவானினுடைய பிடியில் இருந்து விடுபட வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளும் பெறப்போகிறார்கள். அதிலும் முக்கியமாக அந்த ராசிக்காரவங்க சனி பகவானின் ஆசீர்வாதத்தையும் பெறப்போகிறார்கள். இந்த விளைவாக ஒவ்வொரு வேளையிலும் வெற்றியை பெறப்போவதோடு தொழிலில் நல்ல முன்னேற்றத்தையும் லாபத்தையும் பெறப்போகிறாங்க. தற்பொழுது 2025 சனி பயிற்சிக்கு பிறகு எந்த ராசிக்காரவங்க தொழில் ரீதியாக சிறப்பான பலன்களை பெற போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் முதல் ராசியாக பார்த்தோம் அப்படின்னா ரிஷபராசியினுடைய 11வது வீட்டில் சனி பகவான் செல்கிறாரு. இதனால் இந்த ராசிக்காரவங்க சனி பெயர்ச்சிக்கு பிறகு சனி பகவானின் ஆசியால் பல சிறப்பான பலன்களை பெறுவாங்க. அதுவும் எதிர்பாராத சில நிதி ஆதாயங்களையும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. வேலை மற்றும் பணியின் தொடர்பான பயணங்களை மேற்கொள்ளவும் நேரிடலாம். இந்த பயணத்தினால் நல்ல நிதி ஆதாயங்களும் கிடைக்க பெறுவீங்க. நீண்ட நாட்களாக சிக்கியிருந்த பணம் கைக்கு சேரும். இதன் மூலமாக நிதி நிலைமையில் நல்ல உயர்வு ஏற்படலாம். புதிய முதலீடுகள் செய்ய நினைத்து முயற்சித்தால் நல்ல பலன் கிடைக்க பெறுவீங்க. முக்கியமாக இதுவரை சந்தித்து வந்த மன அழுத்தம் குறைந்து உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் உருவாக பெறும். அதே சமயம் தங்களுக்கு நிதி நன்மைகள் அதிகபட்சம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. பரம்பரை சொத்து தொடர்பான பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதோடு கைக்கு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தினரோட நல்ல நேரத்தை செலவிட வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க. அதே சமயம் பணியிடம் உத்தியோகம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் தங்களுக்கு சாதகமான நிலையில் தருவதோடு மட்டும் இல்லாமல் சம்பள உயர்வு, பதவி உயர்வு, விரும்பிய இடமாற்றம், ப்ரமோஷன் போன்றவை கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்க பெறுது. வணிகர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வணிகத்தை விரிவுபடுத்தவும் வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் முதலீடுகளில் இருந்து வந்த லாபமும் கிடைக்க பெறுவீங்க. நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படவும் அதிகமாகவே இருக்க பெறுகிறது. ஒவ்வொரு நாளும் தங்களுக்கு பல வகையில் நன்மைகள் உருவாக
இருக்குங்க. தொட்டதெல்லாம் துலங்கும் பொற்காலமாக இந்த காலம் தங்களுக்கு அமைய பெறப் போகிறது. அதே மாதிரி இந்த காலம் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக நற்பலன்கள் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது. அடுத்து நாம் பார்க்க போகிற ராசி கன்னி ராசிக்காரவங்க. 7வது வீட்டிற்கு சனி பகவான் செல்ல போகிறாரு. இதனால் இந்த ராசிக்காரவங்க நல்ல நிதி நன்மைகளை பெறுவாங்க. பரம்பரை சொத்து தொடர்பான பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வருவதோடு மட்டும் இல்லாமல் தங்களுடைய கைக்கு கிடைக்கவும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் இருக்கும். குடும்பத்தில் நல்ல நேரத்தை செலவிட்டு மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைய பெறுவீங்க. குடும்ப உறுப்பினர்கள் உடைய ஆதரவு ஒவ்வொரு வேளையிலும் தங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதே சமயம் தொழிலதிபர்கள் எதிர்பாராத அளவில் லாபத்தையும் பெறுவாங்க. பணிபுரிகிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. சமூகத்தில் உங்களினுடைய செல்வாக்கு அதிகரிக்கலாம். புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெற வாய்ப்பு இருக்குது. திருமணமானவங்களோட வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்க பெறும். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இடமாற்றம் அப்படின்னு நீங்கள் விரும்பிய அனைத்துமே நடக்கும். ஏதாவது ஒரு தொழில் தொடங்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலம் ஒரு மொத்தமான காலமாகவே இருக்கும். தொழில் செய்கிறவங்களும் சிறப்பாக இருக்கும். திருமணமானவங்க வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நல்ல ஆதாயமாக நிதி ரீதியாக பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஏற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலம் பல வகையில் வளர்ச்சியை தரக்கூடியதாகவே அமையப்பெறுகிறது. இந்த காலத்தில் நீங்கள் உங்களுடைய மனதில் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடப்பதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது. குழந்தைகள் மற்றும் நண்பர்களால் நீங்கள் எதிர்பார்க்கும் ஆதரவு கிடைக்க பெறுவீங்க. வருமானம் ஈட்டக்கூடிய ஆதாரங்கள் இந்த காலகட்டத்தில் அமைய பெறும். அதே மாதிரி அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் கூட பணவரவு, வருமானம் உள்ளிட்டவை பார்த்தீங்க அப்படின்னா ஏமாற்றம் தராத அளவுக்கு உங்களுக்கு திருப்தி தரும் வகையில் அமையும். இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பொற்காலமாகவே இருக்க போகுதுங்க. கடந்த கால தோல்விகள், கடந்த கால கஷ்டங்கள் எல்லாமே மறைந்து தங்களுக்கு ஒரு கௌரவ அந்தஸ்து, புகழ் இது எல்லாம் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். தங்களுடைய வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு தங்களினுடைய வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் தென்பட ஆரம்பிக்கும். அடுத்து நாம் பார்க்க போகிற ராசி மீன ராசி. மீன ராசியினுடைய முதல் வீட்டிற்கு சனி பகவான் செல்ல போகிறாரு. இதனால் இந்த ராசிக்காரங்களுடைய பணியிடத்தில் பதவி உயர்வு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வணிகர்களுக்கு தங்கள் வணிகத்தை விரிவுபடுத்துவதற்கும் முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கலாம். நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஒவ்வொரு வேலையிலும் நல்ல வெற்றியை பெறுவீங்க. நிறைய பணத்தை உங்களால் சேமிக்க முடியும். புதிய வருமான ஆதாரங்கள் தங்களுக்கு உருவாக வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. பங்கு சந்தையில் முதலீடு செய்கிறதன் மூலமாக நல்ல லாபத்தையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. நீதிமன்ற வழக்குகளை நடந்து வந்த அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆரோக்கியத்தில் சற்று கவனமோடு இருக்க அறிவுறுத்தப்படுதுங்க. குடும்பத்தில் மற்றும் வாழ்க்கையில் முரண்பாடுகள் பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்தாது. இருப்பினும் கவனமாகவே இருக்க பாருங்கள். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கு செல்வதற்காக முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமாக முடியும். வெளிநாட்டு வேலை கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. கடந்த கால கடின உழைப்பு மற்றும் முயற்சிகள் அனைத்திற்குமே வெகுமதி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதிய தொழில் தொடங்க எண்ணம் கொண்டவங்களுக்கு இது ஒரு சாதகமான காலகட்டம் அப்படின்னும் சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயமும் தங்களுக்கு அற்புதமாகவே இருக்கும். தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம், ஒரு பொன்னான அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த நேரத்தில் தங்களுடைய வேலை, தொழில், வணிகம் அப்படின்னு எல்லாமே தங்களுக்கு சாதகமான நிலையை உருவாக்க போகிறது. அதில் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரெட்டிப்பான பலன்கள் கிடைப்பதோடு மட்டும் இல்லாமல் ரெட்டிப்பான லாபங்கள் கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்க பெறுது. உங்களுடைய உத்தியோகம், பணியிட சூழல்
தங்களுக்கு சாதகமாக அமையும். உத்தியோகஸ்தர்களின் அற்புதமான காலகட்டத்தை அனுபவிப்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுது. இந்த நேரம் தங்களுக்கு பல வகையிலான நன்மைகள் ஏற்படுத்தும் உங்களுக்கு பொன்னான காலம் அப்படின்னு சொல்லலாங்க. அதனால் ஒவ்வொருவருமே பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம சொன்ன இந்த 3 ராசிக்காரவங்களும் இந்த காலகட்டத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறத தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.